இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ₹1 கூட இனிஷியல் டெபாசிட் இல்லாம ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த அக்கௌண்ட்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். இனிஷியல் டெபாசிட் கிடையாது, மந்த்லி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் அட் 100% ரெப்போ ரேட், ஆர்பிஐ ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்குக்குமே வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5% வந்து பேங்குக்கு ஆர்பிஐ லோன் கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க நமக்கு லோன் கொடுக்கும்போது அதோட ஒரு 2%, 3%, 4% எக்ஸ்ட்ரா வச்சு நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு ஆர்பிஐ ரெப்போ ரேட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களோ 100% இன்ட்ரெஸ்ட் நாங்க உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 5.5% பெர் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5% இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லைஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இது ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்கேன் அண்ட் பே மூலமா எந்த ஒரு QR கோடையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான பில் பேமெண்ட்டை பே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்ம கூகுள் பே, போன் பேலாம் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 100% இதை வந்து ஓபன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கூகுள் பே, போன் பே ரெண்டுலையுமே லிங்க் பண்ணியிருக்கேன். வித் ப்ரூஃபை காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போன் பேல வந்துட்டு என்னோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து போன் பே அப்ளிகேஷன்ல எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இதை சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஸ்லைஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை டைரக்டா கிளிக் பண்ணி பின் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லைஸ் அக்கௌண்ட் வந்து உங்களோட போன் பேல வந்து லிங்க் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல வந்து இது அவைலபிளா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ கூகுள் பேலையும் இது வந்து அவைலபிளா இருக்குது பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் இது வந்து என்னோட கூகுள் பேல நான் வந்து லிங்க் பண்ணேன். ஸோ ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்ண முடியும். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பொறுத்தவரையிலும் நீங்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம், யூபிஐ அப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே நீங்க இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்க யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இதுல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் மெயின்டைன் பண்றீங்களோ அந்த பணத்துக்கு டெய்லி அன்னன்னைக்கு உள்ள வட்டியா அன்னன்னைக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் எடுத்து பண்ணிடுவாங்க. அதுதான் இதுல உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல இனிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியா தான் வச்சிருந்தேன். ₹100, ₹182 அவ்வளவுதான் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிருக்கு பாருங்க. 31, 30ஆம் தேதி ஆகஸ்ட், 29 ஆகஸ்ட், 28 ஆகஸ்ட், 27 ஆகஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பணம் வந்து மெயின்டைன் பண்றோமோ அந்த பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல இப்போ 5.5% per இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்க அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட்டட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ நீங்க அதிகமா அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ணீங்கன்னா அதிகமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துட்டு இருக்கும். அதை வந்து நீங்க டெய்லி பார்க்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேலன்ஸ்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதுல நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா விதமான பாரத் பில் பேமெண்ட்டையும் உங்களால இந்த ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் இதுல கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து பர்சனல் லோன் ஆஃபர் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் வச்சு அதிகமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எல்லா ஆஃபருமே வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மூலமா நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 9% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் டெபாசிட் வந்து பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ராவும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறது
அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட். என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே ஸ்லைஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல அப்கிரேட் டு பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல அப்கிரேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ஸ்டூடெண்டா இல்ல நாட் எம்ப்ளாய்டா இல்ல ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரெடிட் கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணும்போதே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இன்கேஸ் நீங்க புதுசா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து இதுல கொடுத்து நமக்கு ஆல்ரெடி ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் இருக்கிறதுனால எதுவுமே கேட்காம எல்லா டீட்டெயிலும் ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்னோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் CKYC நம்பர் எல்லாமே காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு நாமினி வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து நீங்க நாமினி ஆட் பண்ணிக்கலாம். நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா டைரக்டா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்திருக்கிற அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணணும்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஓகே தான், எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காது, அதுக்குள்ள முடிச்சிடலாம். இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் வந்து பண்ண முடியும், தமிழ்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பி இன் கால் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உடனே வந்து வீடியோ கால் வந்து பண்ணி முடிச்சிருங்க. அப்பதான் இமீடியட்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து பி இன் கால் வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ KYC பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தா போதும், வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கலர் ஜெராக்ஸ் வச்சு வீடியோ KYC வந்து பண்ண முடியாது. ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பா வேணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்திருப்பாங்க. இதை லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து ஸ்வைப் பண்ணி தள்ளி மட்டும் விட்டா போதும். ஸோ நான் வந்து வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணவோ இல்ல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ வந்து முடியல. ஏன்னா ஃபுல்லாவே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. இல்லைனா அதை உங்களுக்கு லைவாவே காமிச்சிருப்பேன். ஸோ இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதுல வந்து வீடியோ கால் கனெக்ட் ஆனதுமே கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃப்ரெண்டில் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் பேன் கார்டை பேக் சைடு பரட்டி காட்ட சொல்லுவாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி போட்டோஸ் எடுப்பாங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் இல்ல ரிட்டையர் பர்சன், அதை ஒன் மோர் டைம் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம், ஒரு ஆனுவலுக்கு இன்கம் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, 2 to 5 lakh, 5 to 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் ரேஞ்சை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம எவ்வளவு செலக்ட் பண்ணமோ அதை மட்டும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதோட வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது தவிர வேற எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் என்கிட்ட கேட்டிருந்த வீடியோ KYCல கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் வீடியோ KYC எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுமே வந்து உங்களுக்கு யூ ஆர் ஆல் டன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதுக்கப்புறம் வந்து என்னோட அப்ளிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுல ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. யுவர் அக்கௌண்ட் வில் பி ஆக்டிவேட் சூன் அப்படின்னு வந்து விழுந்துச்சு. அதாவது இன்னும் இப்பதான் நம்ம வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க.
ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கேசி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சீக்கிரத்திலேயே நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்லைஸில் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.